சமுதாயத்தினுடைய ஊழியர்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது சொன்னால், இந்த ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த ஊழியத்தினாலே ஆண்டவரும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே உங்களுடைய தசமபாகங்கள், உங்களுடைய காணிக்கை முழுவதும் இந்த ஊழியத்திற்கு வர வேண்டாம். எந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது? எந்த ஊழியக்காரன் வந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் போகும், இந்த ஸ்தாபனத்தில் இருந்து வருகிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. நான் யாரை குறித்து பேசவில்லை. கிறிஸ்துவாக நீங்களும் நானும் எந்த விதத்தில் மோசம் போகிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையாகவும், அந்த பெண் வந்து சொல்லியிருக்கிறார், உன்னதான் ஆண்டவர் வந்து எனக்கு என்ன செய்யணும், கணவனா வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பையன் சொன்னான், அப்படியா, எனக்கு டைம் கொடு, எனக்கு டைம் கொடு, நான் சொல்கிறேன். இவன் போனான், ஜோம் பண்ணான். 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்துக்கு பிறகு இவன் திரும்ப போய் கேட்குறா, என்ன ஆண்டவர் சொன்னாராம்? ஆண்டவர் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. அது எப்படி என்கிட்ட சொன்னார் ஆண்டவர்? அவன் உங்ககிட்ட சொன்னாங்க, ஏன் என்கிட்ட சொல்லவில்லை? ஆகவே தான் பேதுரு சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இந்த அந்நிய மக்கள் மத்தியில் ஊற்றப்பட்டதை யோப்பா பட்டணத்திலே இருக்கிறவர்களும் விசேஷமாக கொர்நேலிய குடும்பத்தாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்பதை எனக்கு காட்சி அளித்தார். அல்லேலூயா. புரிந்தவர் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். தேவ ஆவியானவர் நம்மை அன்பிற்குள்ளாக நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே இந்த ஆவியானவரை தான் திருச்சபைக்கு ஆண்டவர் கொள்ளை பொருளாக கொடுத்திருக்கிறார். கடைசியாக அந்த ஆவியை நீங்கள் நாம் எப்படி அறியலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறார். வாசிங்க, 1 கொரிந்தியர் 12:10. 1 Corinthians 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை நல்ல கவனிக்க வேண்டும். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆகவே வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், you must have the spirit of discernment, how to differentiate whether we are in right spirit, whether we possess the right spirit. நாம் சரியான ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேனா, சரியான ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய ஆராதனை எப்படிப்பட்டது, நான் எதனாலே நடத்தப்படுகிறேன், தலைவனை தாழ்த்தி சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம். சபை வளர்ச்சி, கிறிஸ்தவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, குடும்ப சமாதானத்திற்கு நீர் கொடுத்த ஒரே ஒரு ஆவியானவர், சத்திய ஆவியானவர். அவர் அன்பு நிறைந்தவர். எங்களை அப்படியாகவே நடத்துகிறார். கூட்டுமான மக்கள் தெரிந்து கொண்டப்பட்டவர்களை வஞ்சிப்பான் என்று சொல்கிறதே அல்ல, நானும் என் சபையும் இல்லாதவர்களுக்கு எங்களுக்கு இந்த ஆவியினுடைய வரங்களையும் பகுத்தறிகிற ஆவியினுடைய ஆசீர்வாதங்களையும் கட்டிட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம்.